சின்ன திரையில் அறந்தாங்கி நிஷா அவர்கள் ரொம்பவே பிரபலமான ஒரு நபர் இல்லையா? இவங்க சமீபத்தில் இன்டர்வியூவில் ஒரு விஷயத்தை வந்து பகிர்ந்திருக்காங்க. அவங்களுடைய நிறத்தை வச்சு அவங்க ஃபேஸ் பண்ண எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ப்ரொஃபஷன் எல்லாத்தையும் தாண்டி பர்சனல் லைஃப்லேயுமே இந்த நிறத்தை வச்சு அவங்க அனுபவித்த வழிகள் எல்லாத்தையுமே வந்து பகிர்ந்திருப்பாங்க. அதாவது அவங்களுடைய கணவர் ரியாஸ் அவர்கள் ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றவர் தான். நம்ம நிஷா மூலயமா ரொம்பவே புகழ்பெற்றவர் தான். ஆக்சுவலாக அவர் வந்து என்னை வந்து கட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்ட ரொம்பவே வந்து கெஞ்சினார். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒத்துக்கலை. எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 50லேருந்து 100 மாப்பிள்ளை கிட்ட வந்து பார்த்துருப்பாங்க. எல்லாருமே அதில் பாதி பேர் நேராக வந்து என்னை பார்த்துட்டு நிறம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு, நிறைய பேர் என்னை வந்துட்டு பிடிக்கல வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் ஃபோனில் போய் வந்துட்டு என்னை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகுமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறியே என்னுடைய அப்பா அம்மாவுக்கு வந்துருச்சு. இன்னொரு சைடு அந்த ஒரு சைடில் வந்துட்டு என் கணவர் ரியாஸ் வந்துட்டு என் அப்பாகிட்ட வந்துட்டு ரொம்ப கெஞ்சுறாரு. நான் இந்த பொண்ணை தான் கட்டுவேன், எனக்கு கட்டி கொடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து கெஞ்சுறாரு. என் மேலே அவ்வளோ ஒரு அன்பு வச்சுருந்தார். எங்கள் அப்பா வந்துட்டு முடியவே முடியாதுன்ட்டாங்க. கடைசியாக என்னை இங்கே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்குள்ள இவர் வந்துட்டு எனக்காக வந்து கேட்கக்குள்ள சரி அப்படின்னு வந்து சொல்லி கட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த கலரால் நான் நிறையாவே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எனக்கு குழந்தை பிறக்கக்குள்ள என்னுடைய அம்மாவே வந்துட்டு நான் என்னென்னலாம் கஷ்டப்பட்டனோ அதெல்லாம் நீயும் கஷ்டப்பட போகிற அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, ஏமா இப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கக்குள்ள வீட்டில் அவங்களே வந்து பேச்செடுத்தாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லை உனக்கு பிறந்த பெண் குழந்தையும் வந்து கருப்பாக பிறந்துருச்சு உன்னை மாதிரி, அதனால் வந்துட்டு நான் உன்னை வச்சுக்கிட்டு எவ்வளோலாம் வந்து நான் ஃபேஸ் பண்ணணும், எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அது எல்லாமே நீயும் படுவ அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. என் புள்ள கருப்பாக இருக்குன்னு ஒருத்தவன் வந்து கட்டிக்காமல் போனானா அப்படிப்பட்ட கல்யாணமே வந்து அவளுக்கு தேவையில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னமும் அந்த கலரோடைய அந்த ஒரு இது வந்து போய்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு அவங்களுடைய வருத்தத்தை வேதனையை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.